இந்த பனிமூட்டம் பார்த்திங்கன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. சில இடத்துல இப்போ ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிளிங் போகிறோம். ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. பார்த்தீங்களா, ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. தொண்டை கட்டிக்கும் போல், ஏன்னா குலானா போட்டுன்னு இருக்கேன். இந்த பனிமூட்டம் பார்த்திங்கன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. சில இடத்துல இப்போ ஜஸ்ட்டு மீட் பேக்கில் பார்த்திங்கன்னா அதிகமாக பனிமூட்டமாக இருந்தது. இப்போ இங்கே கிடையாது, அப்படியே மாறினே இருக்குது இருக்குல்ல இடத்துக்கு ஏற்ற மாதிரி. நைட்டில் எப்படி சொல்லுறது, டைம் பார்த்திங்கன்னா இப்போது 6 மணி ஆயிடுச்சு. நான் போகிற பாருங்க இதுக்காக இருக்குது. நம்ம எப்படி சொல்லுறது, மாதத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுதுல கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுது. டைம் கரெக்டாக 6 ஆகுது. பார்த்தீங்களா ஃபாகி இப்படி இருக்குன்ட்டு, சூப்பராக இருக்குங்க. சண்டே டைம்லாம் நம்ம சைக்கிள் வர்றதால நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுது மிஸ் பண்ணாமல். ஏன்னா பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சூப்பராக இருக்கு. ஆனால் எப்படி இருக்குன்னு நான் எதிரே பார்க்கல. போன வாரம் எங்கள் ஏரியாவில் செம பனிமூட்டமாக இருந்தது காலையில். இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த பைபாஸில் பயங்கரமாக இருக்குது. பனிமூட்டம் வந்து செம்மையாக இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா அந்த சைக்கிளோட ஆன் பேடில் அப்படி சொல்ல அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரியே இருக்குது. செம்ம கூலிங்காக இருக்குது. அப்படியே கிளம்பிட்டு அப்படியே போகிறோம். கிளைமேட் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இதே பார்க்க போன வாரம் எங்கள் ஊரில் நல்லா ஃபாலியாக இருந்தது. ஆனால் இப்போ நம்மளால் சைக்கிளிங் போகணும். ஏன்னா ஒரு பிரச்சனை போயிட்டாங்க. சைக்கிள் ஓட்டியே பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இந்த வாரம் வந்தேன், நான் எதிரே பார்க்கல. பட் இங்கே நல்லா ஒரு நல்லா ஃபாலியாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்னால் ட்ராவல் பண்ண முடியல, காசு இல்லை, டைம் கிடைக்கல, பைக் இல்லை, கிடைக்கணும் தான் பார்த்தீங்களா. சைக்கிள் வாங்கி சும்மா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ காலையில் ஒரு 1 hour ஒரு ரைடு பண்ணுங்கள். அது கூட சந்தோஷம். நீங்கள் காரில் போனாலும் அது சந்தோஷம் கிடைக்காது, அந்த சந்தோஷம் கிடைக்கும் இல்லை கிடைக்கும். பைக்கில் நல்லாயிருக்கும். பட் பைக் கூட நம்ம பெட்ரோல் பண்ணோம்ல. பட் இதில் நீங்கள் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிக்கலாம். இதான் சொல்ல வந்தோம். நல்லா அனுபவிச்சு நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் கொஞ்சம் அப்படியே மறக்கும். இது நம்ம தனியாக போகிறோம். இப்போ போகிற நாளுக்கு அப்படியே பாட்டு கட்டின்னு போயிடுவேன். அது ஒரு தனி ஒரு ஃபீலாக இருக்கும். சூப்பராக இருக்குது. ட்ராவல் பண்ணுங்கள். அது காசு இருந்தாலும் நம்ம பண்ண முடியாதுன்னு கிடையாது. நம்ம இது மாதிரி சைக்கிள் கூட வச்சு நம்ம ட்ராவல் பண்ணலாம். லாகாக கூட பண்ணலாம். ஒரு நாள் முடிஞ்சால் பண்ணலாம். உடம்புல நல்லா இருக்கும்.